வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதான் வந்துங்க, நம்ம பிறந்து வளர்ந்து ஆளாகும்போது, நம்ம தந்தை, அம்மா, அப்பா 2 பேர் தாங்க நமக்கு முதல் கடவுள். அவங்க தான் நம்மள ஈன்றெடுத்த தாய், தகப்பன். 2 பேர்த்தையும் கடவுள். எல்லாமே இழந்துட்டு, எல்லாமே செலவு பண்ணி, எல்லாமே நமக்குன்னு அவங்க இருந்தது பூராமே தானம் பண்ணி, தர்மம் பண்ணி உங்களுக்கு வளர்த்தி ஆளாக்கி விடுறாங்க. ஆளாக்கும்போது உங்களுக்கு மனம் முடிச்சு வைக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கங்க. மனம் முடிச்சு வைக்கிறாங்க. மனம் முடித்த பெண்ணு சில பெண்கள்லாம் ராட்சச குணம் உள்ள பெண்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் என்னங்க அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் பெற்றோரை மறக்கவே கூடாது. மறந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சோச்சமாக இருக்காதுங்க. ஏதோ ரூபத்தில் அசிங்கப்பட்டுட்டு துன்பப்பட்டு இருப்பீங்க. அவங்கள குளிர வைக்கணுங்க. அவங்கள பாசமாக பார்த்துக்கணுங்க. அவங்கள ரொம்ப உயிராக பார்த்துக்கணுங்க. அதுக்கு அடுத்தது அவங்கள பார்த்துட்டு மனைவி பார்த்துக்கணுங்க. மனைவியும் சந்தோஷம் வச்சுக்கணும். மனைவியும் சந்தோஷம் வச்சுக்கணுங்க. அப்பா அம்மாவும் சந்தோஷம் பார்த்துக்கணும். இருக்கிறது பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் சாப்பிட்றதுல ஒரு பொடி சாப்பிடுப்பா. அன்பா முறையும் சாப்பிடுப்பா. தண்ணி குடிப்பா. குளிச்சியாப்பா? அம்மா குளிச்சிங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த அன்பு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களா தவிர வேறு ஒன்றுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. அன்பாக பார்த்துங்க. உங்கள் வாழ்க்கை அப்படியே திருப்பு முனையாக இதாகி விருத்தி ஆகுங்க. எது தொட்டாலும் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போனோம் ப்ரொமோஷன் கிடச்சிடும். இறைவன் பண்ணிடுவார். அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பார்ப்பானே வயதானவங்கள அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரொமோஷன் கூட கிடைக்கும். நல்லா இருப்பீங்க வாழ்க்கை. அப்படி பார்த்துட்டு மனைவியை சுத்தமாக அன்பாக வச்சுக்கணுங்க. அன்பை காட்டுங்க, பாசத்தை காட்டுங்க, மென்மையாக பேசி பாருங்க. வீட்டுக்குள்ளே வாழ்க்கை அதுதான் சார். அதுதான் வாழ்க்கைங்கிறது அதுதானே, இல்லைங்களா? கொஞ்சம் பாருங்கள், யோசனை பண்ணுங்க. கடுகடுன்னு மூஞ்சி ஃபேஸை வச்சுக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலுமோ முடிஞ்ச அளவு சிரிச்ச மாதிரி பேச வச்சுக்கணும். உம்முன்னு உரன்னுட்டு அப்படியெல்லாம் வச்சுக்கவே கூடாது. நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஃபேஸை மாத்திரத்தை பிடிக்கிறதால நம்மக்கிட்ட தான் இருக்குது. சிரிச்ச மாதிரி வச்சுங்க. போகும்போது சாமி கும்பிட்டு விபூதி வச்சுட்டு போங்க. விபூதி வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு போங்க. அது ஒரு சிறந்த அறிகுறி, சிறந்த நல்லது அது. சரிங்களா? பார்க்கலாங்க. வச்சுட்டுங்களா? ஓகே, பாய்.